ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விவசாயிகளுக்கு 1.20 லட்சம் ரூபாய், 1,20,000 ரூபாய் கடன் உதவி வழங்கப்படுகிறது. எதற்காக இந்த கடன் உதவி வழங்கப்படும்? இந்த கடன் உதவி பெறுவதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன? விண்ணப்பங்களை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும்? விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன? குறிப்பாக இந்த கடன் உதவி வங்கிகளில், கூட்டுறவு வங்கியில் எங்கு வழங்கப்படும் என்பது பற்றிய தகவல்களை பார்ப்போம். கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் கறவை மாடுகள் வாங்க விரும்பும் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களுக்காக அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் கிராமப்புற மக்களின் வருமானத்தை உயர்த்துவதற்கும் ரூபாய் 1.20 லட்சம், அதாவது 1,20,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பால் கறக்கும் பசு அல்லது எருமை வாங்க விரும்பும் தகுதியான பயனாளிகள் குறைந்த வட்டியில் கடன் பெற முடியும். பல மாநிலங்களில் கூட்டுறவு வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் கால்நடை வளர்ப்புத்துறையின் உதவியுடன் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. 18 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஆர்வமுள்ள கிராமப்புற மக்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே சிறிய அளவில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படலாம். எவ்வளவு கடன் கிடைக்கும் என்பதையும், ஒரு கறவை மாடு வாங்குவதற்காக ரூபாய் 1,20,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. மாட்டின் இனம், வயது, பால் உற்பத்தி திறன் மற்றும் சந்தை மதிப்பை பொறுத்து கடன் தொகை மாறுபடலாம். சில திட்டங்களில் மானிய வசதிகளும் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன? ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், இருப்பிடச் சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், நில ஆவணங்கள் அல்லது விவசாய சான்றிதழ், கால்நடை வளர்ப்பு திட்ட அறிக்கை. அருகில் உள்ள கூட்டுறவு வங்கி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கால்நடை வளர்ப்புத்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம். அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு தகுதியான பயனாளிகளுக்கு கடன் வழங்கப்படும். ஏன் இந்த திட்டம் முக்கியம்? விவசாய வருமானம் மட்டுமே நம்பியிருக்கும் பல குடும்பங்களுக்கு பால் உற்பத்தி ஒரு கூடுதல் வருமானமாக மாறியுள்ளது. தினசரி வருமானம் கிடைப்பதுடன் சுயதொழில் வாய்ப்புகளும் உருவாகின்றன. இதனால் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த திட்டம் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது. அதே நேரத்தில் கடன் பெறுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது அரசு அலுவலகத்தில் திட்டத்தின் விதிமுறைகள், வட்டி விகிதம் மற்றும் மானிய விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.